வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல கேரட் அல்வா ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேரட்டை கழுவிட்டு நல்லா தோல் சீவி சின்ன திருவல்ல போட்டு இது போல நல்லா திருவி எடுத்துருங்க. 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஊத்தி 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் திராட்சை போட்டுடலாம். பொன்னிறமா வறுத்து எடுத்துட்டு துருவி வச்சிருக்க கேரட் இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க 5 நிமிஷத்துக்கு. 1 கப் கேரட் துருவலுக்கு 1 கப் அளவுக்கு பாலை ஊத்திடலாம். பாக்கெட் பால், பசும்பால் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பாலா இருக்கட்டும். மீடியம் ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா குக் பண்ணுங்க. அப்பதான் நல்லா பச்சை வாசனை போகும் கேரட்ல இருந்து. கேரட் நல்லா குக் ஆகி பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்ப இதுல 1/4 கப் அளவுக்கு சக்கரை போட்டுடலாம். சக்கரை போட்டதுக்கு அப்புறமா சக்கரை நல்லா இலகி வரும். அதுக்கப்புறம் நல்லா இதை குக் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல இனிப்பு இல்லாத கோவா 1/4 கப் அளவுக்கு திருவி போட்டுருக்கேன். இந்த கோவாவை போடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கும். அதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது சாய்ஸ் தான். கேரட் அல்வா நல்லா பிறண்டு வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுருவோம். நெய் பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. இதே ஸ்டைல்ல தான் ஸ்டார் ஹோட்டல்ல நாங்க கேரட் அல்வா பண்ணுவோம். பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்க மக்களே உங்களுக்காக. இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க. அது என்னன்றத